பள்ளி. காமராஜர் இன்றைய விருதுநகருக்கு அன்றைய பெயர் விருதுபட்டி. 1903 ஜூலை 15 பிறந்தவர் காமராஜர். அப்பா குமாரசாமி தேங்காய்டியார், அம்மா சிவகாமி. பாட்டி வைத்த பெயர் காமாட்சி. அம்மா அவரை ராஜா என்று அழைத்தார். நாளடைவில் காமராஜர் என்றானது. அழைத்தது தேசம். கல்வி புரட்சிக்கு காமராஜரின் சாதனைகளிலேயே மகத்தானது. தமிழக வரலாற்றிலேயே அதிகபட்ச வளர்ச்சியை கொடுத்தவர். 13,000க்கு மேல் புதிய பள்ளிகளை திறந்தார். முடியாத அகராதியில் கிடையாது என்று கூறுவார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மதிய உணவு, இலவச கல்வி, சிறுதை திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினர். 1976 இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் அக்டோபர் 2, 1975 மறைந்தார். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவர் காமராஜரை போல் உயர்ந்தவர் இன்னொருவர் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்தது அறிவு பெற்றனவே. ஆண்டபோது இல்லை தலைக்கணம், தமிழ்நாட்டிற்கு மீதான இலக்கணம். விருதுநகரிலே பிறந்தாய், சுதந்திரத்துக்காக வீடு கொண்டு இருந்தாய், 9 ஆண்டுகள் சிறையில் சென்றாய், கல்வியே பெரிய செல்வம் என்றாய், 6000 பள்ளிகளை திறந்தாய், மதிய உணவு கொடுத்தாய், மாணவர்கள் மத்தியில் கடவுளாய் நின்றாய், அணைகள் பல கட்டி விவசாயம் காய்ந்தாய். காமராஜர் பொன்மொழிகள். நேரம் தவறாமல் என்னும் கருவியை உபயோகிப்பவன் என்றும் கதாநாயகன் தான். உன் பிள்ளையை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்க்கிறாய், சொத்து சேர்த்து பிள்ளையை ஊனமாக்காதே. ஒரு பெண்ணுக்கு கல்விப்பு கட்டுவது குடும்பத்திற்கே கல்விப்பு கட்டுவதாகும். பெண்கள் விழிப்பு அடைந்தால் குடும்பம் முன்னேறும், கிராமங்கள் முன்னேறும், தேசமே முன்னேறும். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு